ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 3 கூடையுடைய மெஷர்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது நெல்லிக்காய் பீட்ஸ் வச்சு போட்ட அந்த கூடை. இது எத்தனை அடி கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 6 அடியில் 24 ஒயர் கட் பண்ணிக்கணும். 24 ஒயர் கட் பண்ணிட்டு பேஸ் பார்த்திங்கன்னா 12 லைன் போடணும். 12 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம 5 லைன் போடணும். நான் 5 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஒயராக இது மாதிரி ஜாயின் பண்ணிடணும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு மேலே கிராஸ் நாட் போதும் அது ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் கோக்க ஆரம்பிக்கணும். இது மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரும். நம்மளுக்கு 2 டைமண்ட் கிடைக்கும். டார்க் க்ரீன் கலர். இதுக்கு நான் எல்லோ கலர் பீட்ஸ் கோத்துருக்கேன். பீட்ஸ் எனக்கு 2 பேக்கெட் ஆச்சு. ஒயரும் எனக்கு 2 கட் ஆகிடுச்சு இந்த கூடை போடுறதுக்கு. இந்த 2 டைமண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மேலே 7 லைன் போட்டு உள்ளே ஒரு லைன் மடித்து உள்ளே சொருவிருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக பெருசாகவே இருக்குது. இந்த லஞ்ச் பாக்ஸ் கூடையோட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஹேண்டலும் 3 ஒயர் ஹேண்டல் தான் போட்டிருக்கேன் இந்த கூடைக்கு நான். நெக்ஸ்ட்டு இது டியூப் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லோ, லைட் எல்லோ கலர். இது எத்தனை அடி கட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 5.5 அடியில் 20 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் 20 ஒயர் கட் பண்ணிவிட்டு பேஸ் 8 லைன் போட்டிருக்கேன். பேஸ் 8 லைன் போட்டு பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க உள்ளே நான் குச்சி சொருவிருக்கேன். அப்போ தான் பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் 2 ஒயராக ஜாயின் பண்ணிவிட்டு மேலே இந்த முக்கோண ஷேப்பில் இப்படி பிறகு நம்ம டியூப் ஜாயின் பண்ணணும். மொத்தம் இதில் எத்தனை பூ வரா மாதிரி போட்டிருக்கேன்னா 1 2 3 4 5 6 மொத்தம் 7 போட்டுட்டு அதோடு சொருவிருக்கேன். இதுக்கு நீங்கள் கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அந்த கூட பாருங்கள். இதுக்கு நான் 2 ஒயர் ஹேண்டல் தான் போட்டிருக்கேன் உள் ஒயர் கொடுத்து. அடுத்து இது நெல்லிக்காய் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கேன் இந்த கூடை நான். இது 1 ரோல் ஆகும் அந்த கூடை போடுறதுக்கு. 1 ரோலும் கொஞ்சமும் ஆகும். இது அதே 5 அடியில் 18 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். பேஸ் பார்த்திங்கன்னா 9 லைன் போட்டிருக்கேன் இதுக்கு நான். 9 லைன் போட்டுட்டு அப்புறம் 4 லைனு ரன்னிங் ஒயர் வச்சு அதே கலரில் 4 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டு ஒரு ஒயர் விட்டுடணும். அதில் தான் நம்ம பீட்ஸ் கோக்கணும். பாருங்கள், மொத்தம் 3 லைன் பீட்ஸ் கோத்துருக்கேன் இதுக்கு நான். ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் 4 லைன் போட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் கோத்து அப்புறம் 4 லைன் போட்டு அப்புறம் பீட்ஸ் கோத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேலே 4 லைன் போட்டுட்டு ஒரு லைன் உள்ளே மடித்து சொருவிருக்கேன். பாருங்கள், இதுவும் கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். வெளியே பக்கத்தில் இருக்க கடைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. இதுக்கு நான் 2 ஒயர் ஹேண்டல் தான் போட்டிருக்கேன். இது சின்னதாக ஒரு அடி ஸ்கேலில் இந்த பூ டிசைன் நான் இந்த கூடையில் போட்டிருக்கேன். இந்த கூடையும் இது ஒரு ரோல், இது ஒரு ரோல்லே முடிச்சிடலாம் அந்த கூடையை. இந்த 3 கூடையும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த கூடையை போட்டு பாருங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்